والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைக்கு தராவீஹ் தொழுகையை மிக சிறப்பான முறையிலே நிறைவேற்றி அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் ஹுஜராத்துடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் நம்முடைய அழகான சிறப்பான வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரன் மினல் ظن. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சந்தேகமாக அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சில எண்ணங்கள் பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லன்னூ பில் முஃமினீன கைரா. நீங்கள் முஃமின்களை கொண்டு நல்லதே எண்ணுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், அன இன்த ظني عبدي فليظن بي ما شاء. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னும் இடத்திலே நான் இருக்கிறேன். என்னை கொண்டு என்னுடைய அடியான் எதை நாடுகிறானோ அதே எண்ணட்டும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். உருதுவிலே சொல்வார்கள், கைசி நியத் வைசி பரக்கத். எப்படி நியத்து வைக்கிறோமோ அப்படித்தான் நடக்கும். அதே அழகான தமிழிலே சொல்வார்கள், எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். நம்முடைய எண்ணம் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்தாய்ப்பாக சொல்லி காட்டினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிம்ரிஇன் மா நவா. நிச்சயமாக அமல்கள் எல்லாம் உங்களுடைய நியத்துகளை கொண்டுதான் நடக்கின்றன. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நியத்து வைத்த ஒன்றுதான் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப நம்முடைய நியத்து பலமாக இருக்க வேண்டும். நம்முடைய நியத்து பலகீனமாக இருந்தால் அதன்படிதான் நடக்கும். ஒருத்தர் இப்படி துவா கேட்டாராம், யா அல்லாஹ் எனக்கு கூழ் கஞ்சியாவது கொடுக்கலாம், யா அல்லாஹ் எனக்கு கூழ் கஞ்சியாவது கொடுத்து விடு, என்ன பசியா போட்டுறாத அப்படின்னு. கடைசி வரைக்கும் கூழ் கஞ்சி தான் அவருக்கு கிடைச்சான். ஏன்னா அவன் நியத்து அப்படி. அல்லாஹ் நம்மை போன்ற கஞ்சன் அல்ல, அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தன். அப்போ அல்லாஹ் இடத்துல கேட்கின்ற போது நம்முடைய நியத்து பலமாக வளமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தெரு ஓரத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இதை ரெண்டு சஹாபி பார்க்குறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணோட பேசிட்டு இருக்காங்களே, ரெண்டு சஹாபி பார்த்து அவங்க திரும்ப பார்த்துட்டு போறாங்க, சந்தேகமா பார்த்துட்டு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ரெண்டு சஹாபியையும் கொஞ்ச தூரம் நில்லுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள், நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி இருக்கின்றார்கள், அவருடைய மனைவி சஃபியா என்று சொல்லி காட்டினார்கள். உடனே அந்த ரெண்டு சஹாபி, சுப்ஹானல்லாஹ், உங்களை போய் நான் சந்தேகப்படுவோமா என்ன அந்த ரெண்டு சஹாபியும் சொன்னார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கானே, அந்த ஷைத்தானை வந்து தூண்டி விட்டுருவான், என் மீது ஒரு தவறான எண்ணத்தை போட்டுருவான் என்பதற்காக உங்களுக்கு நான் விலக்கி காட்டினேன், சொல்லி காட்டினேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நம்ம நியத்து நல்ல நியத்தா இருந்தா அல்லாஹ் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கலாம். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சம்பவத்தை சொல்லுவான். யமன் நாட்டிலே அன்தாக்கியா என்று ஒரு கூட்டத்தார்கள் வாழ்கிறார்கள். அந்த கூட்டத்தார்கள் திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் அந்த திராட்சையை அறுவடை செய்கின்ற பொழுது, அந்த திராட்சைகளை எல்லாம் பறிக்கின்ற பொழுது ஏழை மிஸ்கின்கள்லாம் தோட்டத்துக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு இவங்க பரிமாறுவாங்க, அவங்களுக்கு வழங்குவாங்க.
வழங்குவாங்க. இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு வளமை. ஆனால் ஒரு வருஷம் இந்த அந்தாக்கிய வாசிகள் ஏழைகள் மிஸ்கின்லாம் வரக்கூடாது. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பணங்களை அறுவடை செஞ்சுட்டு போயிடணும். இந்த வருஷம் ஏழை மிஸ்கின்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி அதிகாலையிலே என்ன செய்கிறார்கள், அவருடைய தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று போய் பார்க்குறாங்க, அந்த தோட்டமெல்லாம் நெருப்பால் கரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், நம்ம இடம் மாறி வந்துட்டோமா, நம்முடைய தோட்டமாக தெரியலையே, எல்லாம் நெருப்புல எரிஞ்சு கிடக்க அப்படின்னு. அப்ப அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர் சொன்னால், நம்ம தோட்டத்துக்கே வந்திருக்கோம், நம்ம நியத்து சரியில்லாததுனால அல்லாஹ் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டான். நமக்கும் வரல, ஏழைகளுக்கும் சேரல, ரெண்டு பேத்துக்குமே இல்லாம வாங்கிட்டான். நம்முடைய நியத்தை சரியாக்கணும். வரக்கூடிய இடங்கள்ல ஏழைகளுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் அடுத்து நம்ம என்ன செய்யணும், பழங்களை பறிக்கணும், பழங்களை எடுக்கணும் என்று அதில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையாளர் சொன்னதாக குர்ஆனிலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உருதுவிலே சொல்வார்கள், கைசி நியத்து ஒய்சி பறக்கத்தை என்று சொல்லுவாங்க. எப்படி நியத்தோ அப்படித்தான் நமக்கு பறக்கத்து கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே நம்முடைய நியத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியாக ஆக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வظن فإن الظن أكذب الحديث. நீங்கள் எண்ணத்தை சரியாக்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக சில எண்ணங்கள் அது மிகப்பெரிய பொய்யிலே கொண்டு போய் விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ருப்ப அமலின் ஸகீரின் தக்துருஹு நிய்யத்து வ ருப்ப அமலின் கபீரின் தஸ்குருஹு நிய்யத்து. எத்தனையோ சிறிய அமல்கள் உங்களுடைய உயர்ந்த நியத்தினால் அதுக்கு நன்மைகள் அதிகமாக ஆகிவிடுகிறது. எத்தனையோ பெரிய அமல்கள் உங்களுடைய நியத்து சரியில்லாத காரணத்தால் அது சிறிய அளவில் தான் நன்மை கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்போ ஒரு சின்ன அமலை செஞ்சாலும் நியத்து சரியாக இருந்துச்சுன்னா அந்த அமலுக்கு அல்லாஹ் நிறைய கூலிகளை, நிறைய நன்மைகளை தருகிறான். பெரிய அமல் செய்யறோம், ஆனால் நியத்து சரியில்லைன்னா சிறிய அமல்களுடைய நன்மை தான் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய நியத்துக்களை சரியாக ஆக்க வேண்டும். துனியாவுடைய காரியமாக இருந்தாலும் நம்ம நியத்து சரியாக இருந்தால் அதற்கு கூட கூலி கொடுக்கப்படுகிறது. நான் வீடு கட்டும் போது இந்த வீட்டில் நான் வணங்குவேன், இந்த வீட்டில் நான் குர்ஆன் ஓதுவேன் என்ற நியத்தோடு வீடு கட்டணும்னா அந்த வீடு கட்டுறதுல கூட அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுத்து விடுகிறாங்க. ஒரு ஜன்னல் வைக்கும் போது கூட இந்த ஜன்னல் வழியாக பாங்கு சத்தத்தை கேட்பேன் அப்படின்ற நியத்தோடு நம்ம ஜன்னல் வச்சோம்னா அந்த ஜன்னலுக்கு கூட அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுத்து விடுகிறார். ஆக நம்முடைய நியத் எப்படி இருக்கின்றதோ அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நன்மைகளை நாம் கொடுக்கிறோம். ஷேக் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்தாத் மாநகரத்திலே இறைநேசராக வாழ்ந்தார்கள். அவர்கள் யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்களா, அந்த ஹைரும் மின்னி, நீ என்னை விட சிறந்தவன் என்று சொல்லுவாங்க. அவங்களுடைய முரீதுகள்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவங்க எவ்வளோ பெரிய ஷேக், எவ்வளோ பெரிய உஸ்தாது, ஆனால் பார்க்குறவங்கள பார்த்தா என்னை விட ஒரு சிறந்தவர், என்னை விட மேலானவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஒரு நாள் கடல் ஓரமாக முரீதுகளோடு சீடர்களோடு சென்று கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு வாலிபன், அவருடைய மடியில் ஒரு பெண் படுத்து கிடக்கிறாங்க. கடற்கரை உலகத்தில் அதான் நடக்கும். ஒரு வாலிபுடைய மடியில் ஒரு பெண் படுத்து கிடக்கிறாங்க. அப்போ ஷேக்கிட்ட சொல்கிறாங்க, இவரும் உங்களோட சிறந்தவரா, இந்த வாலிபரும் உங்களோட சிறந்தவரா என்று கேட்குறாங்க. ஷேக் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே தடுமாற்றம் ஆயிடுச்சு. அந்த வாலிபர் கேட்குறாங்க, உன் மடியில படுத்திருப்பியா? அந்த வாலிபர் சொன்னார், என்னுடைய தாய் தான் மடியில படுத்திருக்காங்க. உடனே சொன்னார்கள், அடுத்த நீ என்னை விட சிறந்தவப்பா. இப்போ யாரை பார்த்தாலும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்பதை ஷேக் அவர்கள் உணர்த்தினார்கள்.
ஆகவே நம்மளை விட மற்றவர்கள் சிறந்தவர்கள் என்ற நல் எண்ணம் இருக்கிறதே, அது நல்லவர்களை உருவாக்கிவிடும், மிகப்பெரிய அந்தஸ்திலே கொண்டு வந்துவிடும் என்பதை தான் இந்த நிகழ்ச்சி அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றது. வாழும் காலமெல்லாம் நல்ல நியத்துகளோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்வானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.